வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டிசைன் வந்து இந்த டிசைன் தான். இது ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட போகிறோம். இதில் வந்து ஒரு 3 பூ வருது இல்லையா, இதுக்கு வந்து 3 கலர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். மல்டி கலர் ஃப்ளவர் போடலாம் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு லைட் ஷேடு, டார்க் ஷேடு, அந்த மாதிரி பிங்க்கு ரெட்டு வந்து வர மாதிரி. இப்போ இந்த பூ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 3 லேயர் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் லேயர்லேருந்து நம்ம லேசி டேஸி தான் போட போகிறோம். தலைகீழாக போட போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லேசி டேஸி தான் நான் போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு நம்ம லாக் பண்ணுறத வந்து பக்கத்தில் லாக் பண்ணாமல் சென்டர் ரவுண்டில் லாக் பண்ணுறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு கோடு கிடைக்கும் உங்களுக்கு மேலே. இதே மாதிரி அந்த டாட்டட்லேருந்து ஒவ்வொரு டாட்டும் அதுக்கு தான் வச்சுருக்கேன், ஈவன் சைஸில் வரணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் நடுவில் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சென்டர் லைனும் சரி, உள்ளே இருக்க லைனும் சரி, கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெட்டல் போய் உட்கார்ற அளவுக்கு அந்த இடத்துல கேப் இருக்கணும். சென்டர் லைனில் எண்டு லைனில் வந்து, அதாவது உள்ளே இருக்க சின்ன ரவுண்டில் வந்து நல்லா க்ளோஸாகவே நீங்கள் குத்தலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வந்து பெட்டல் ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே நிறையா தடவை லேசி டேஸி பார்த்துருக்கோம். ஸோ அதே லேசி டேஸி தான் போட்டுட்ருக்கோம். இதை வந்து கண்டினியூஸாக ஃபுல்லாக, இது மல்டி கலருங்கிறதுனால நம்ம கலரை சேஞ்ச் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. த்ரெட்லேயே வந்து நிறையா கலர்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு அதுவே அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபுல் பூ முடிக்கும் போதே அதுலேயே நிறைய கலர்ஸ் உங்களுக்கு மாறிடும். அதாவது பிங்க்லேருந்து லைட் பிங்க்கு அப்படியே ஒயிட் வரைக்கும் அப்படியே ஷேட் வந்து குறைஞ்சிட்டே போகும். அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா பூவும் நம்ம முடிச்சிடலாம். இந்த மாதிரி முடிச்சிருக்கேன் நான். ஒரு பூவில் வந்து பிங்க் நிறைய டாமினேட் பண்ணுற மாதிரி, சென்டர் பூவில் வந்து லைட்டாக பர்பிள் கலர் வர மாதிரி, லாஸ்ட் இப்போ நான் போடுறதுல வந்து ரெட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வர மாதிரி, ரெட்டோட ஃபேமிலி போடுற மாதிரி போட்டிருக்கேன். நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றது தான். பாருங்க, எடுத்துட்டேன்னா இதில் வந்து நான் வந்து 6 ஸ்டாண்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் வச்சுருக்கேன். நான் காட்டன் த்ரெட்டு. ஸோ இதில் இருக்க அத்தனை ஸ்டாண்ட்ஸும் நான் வந்து பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். அதுலேயே நான் போட்டுடுறேன். இது வந்து திக்காக இருந்தால் தான் இந்த ஃப்ளவர் அழகாக இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் எம்போஸ், நல்லா திக்னஸ், த்ரெட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம திக்காக எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பூ வந்து பார்க்க அழகாக எம்போஸ்டாக கொஞ்சம் நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 6 த்ரெட்டு அப்படியே வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 3 ஃப்ளவரும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க லீஃப் எல்லாம் போட்டுடலாம். லீஃப்க்கு நடுவில் வர அந்த ஸ்டெம் வந்து நான் ஸ்டெம் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ அது வந்து சைடில் இருக்க லீஃப் வந்து லைட் ஷேடில் க்ரீன் எடுத்திருக்கேன். இதில் வர லீஃப் வந்து நான் ஃப்ளை ஸ்டிச் மாதிரி போடுறேன். போட்டு பின்னாடி லாக் பண்ணிவிட்டு திருப்பி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் க்ளோஸாக தான் நான் போடுறேன், ரொம்ப கேப் இல்லாமல். க்ளோஸாக போட்டால் தான் அழகாக இருக்கும். நம்ம போடுற லீஃபே வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதை வந்து நல்லா க்ளோஸாக போட்டுக்கலாம். ஃப்ளை மாதிரி, ஃப்ளை ஸ்டிச் தான் அது. சென்டர்லேருந்து சைடில் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி அந்த சைட்லேருந்து நான் வந்து நடுவில் சென்டரில் குத்துறேன். பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சைடில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே மாதிரி எல்லா லீஃபையும் நம்ம போட்டுடலாம். மேலே வர லீஃபும் சைடில் வர பெரிய லீஃப் மட்டும் இந்த மாதிரி போட போகிறோம். நடுவில் வர ஸ்டெம்மோட வர லீஃப் வந்து வேறு டைப்பில் போட போகிறோம். அது மல்டி கலர் த்ரெட்டை யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து சிங்கிள் கலர் த்ரெட்டு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தான், ஆங்கர் த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆங்கர் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிளிட்டரியாக, அதாவது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். லைஃபும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கலர் ஃபேட் ஆகாது. இந்த இதுவும் வந்து திக்னஸ் வந்து 3 த்ரெட் எடுத்து நாட் போட்டிருக்கேன். டோட்டலாக 6 த்ரெட்டு, 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்க மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக.
ஸோ நம்ம பூவும் 6 strands எடுத்திருக்கோம், லீஃபும் 6 strands எடுத்திருக்கோம். இதேமாரி இந்த லீஃபை நம்ம முடிச்சிடலாம். இதேமாரி வர க்ரீனில் நம்ம போட வேண்டிய எல்லா லீஃபும் நம்ம இதேமாரி முடிச்சிடலாம். சைடில் இருக்க லீஃப் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப கம்மியாக தான் வரும். மற்றதுக்கெல்லாம் வந்து வேறு கலர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம போடுற லீஃப் வந்து ரொம்ப மைன்யூட்டாக போட போகிறோம். ரொம்ப குட்டியாக போடுறதுனால நான் 2 strands தான் எடுத்திருக்கேன். மல்டி கலர் த்ரெட்டில் போட்டுட்ருக்கேன். க்ரீன்லேருந்து ஒயிட் ஷேட் வர வரைக்கும் போகிற த்ரெட் இது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான். நான் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து சென்டரில் குத்திடுறேன் கீழே, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான் நான் இதுக்கு போட்டுட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. லீஃபோட அந்த டிசைனை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நான். மேலே வர லைன்ஸில் நம்ம அப்படியே எடுத்துட்டு வரோம். கீழே இருக்கிறது வந்து ஒரே இடத்துல நான் குத்துறேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள், நீட்டாக அழகாக இருக்கும் லீஃபு. கீழே வந்து ஒரே இடத்துல வந்து குமிச்ச மாதிரி இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு வர எல்லா த்ரெட்டும், மேலேருந்து எடுத்துகிட்டு வர எல்லா த்ரெட்டும் ஒரே இடத்துல நம்ம கீழே குத்த போகிறோம். சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரதும் சரி, எல்லாமே வந்து ஒரே இடத்துல, கீழே நம்ம குத்துறது வந்து ஒரே இடத்துல. இதுக்கு வந்து நம்ம ஹெவியாக த்ரெட் எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால தான் ஆங்கர் த்ரெட்டு 2 strands மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் ஹெவியாக இருக்கும். இது வந்து அப்படியே கிளாத்தோட ஒட்டி இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதேமாரி குட்டி குட்டி லீஃப் வர எல்லாத்துக்கும் இதே ஸ்டிச் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் வர லைன்ஸ் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் இங்கே வந்து குட்டி குட்டி பூக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் போடுறேன். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம வந்து 12 த்ரெட்ஸ் எடுத்திருக்கோம். 12 strands எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவே நல்லா குண்டாக அழகாக இருக்கும். எல்லோ கலரில் 12 strands எடுத்து போட்டிருக்கேன். சுற்றி ஒரு 6 பெட்டல் வர மாதிரி, 6 பூ வர மாதிரி, நடுவில் சென்டரில் வந்து ரெட் கலரில் இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுடலாம். அதே மாதிரி சைடில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த க்ரீன் கலர் லைன்ஸ் பக்கத்தில் இருக்க எல்லோ கலர் டாட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து 4 strands எடுத்து போட்டிருக்கேன், ரொம்ப சின்னதாக. அது சின்ன முட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நடுவில் அந்த 3 பூலையும் நடுவில் வந்து 3 டைப்பில் நான் ஒட்டியிருக்கேன். ஒன்று வந்து எல்லோ கலர் த்ரெட்டில், நடுவில் ஸ்டோனு, இன்னொன்றில் வந்து பேர்ல் வச்சுருக்கேன். ஸோ 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு பிளாக்கில் பேஸ் பிளாக் வந்திருக்கனால வந்து கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸு, சுடிதார் இதோட நெக்கு பக்கத்தில் போடுற மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.